Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நீங்க ஈவினிங் டைத்துல செஞ்சு சாப்பிடலாம். இல்ல அப்படினா பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கேரட் நீல ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. நமக்கு சீக்கிரம் வேகிறதுக்காக இந்த மாதிரி சிறுசா கட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பெரிய கேரட்டா ஒன்று எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சிறுசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. காய்க்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் ஒரு 3/4 பதம் வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ நல்லா ஒரு 3/4 பதம் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த நம்ம சேர்த்துருக்க காய்கறிக்கு இந்த 4 முட்டை கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப சுலபந்தான். நம்ம முட்டை வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுர வருது. இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துருக்கோம். முட்டைக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம பீட் பண்ண உடனே சேர்த்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஈவனாக நல்லா பரப்பி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி காயோடு சேர்த்து முட்டை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டயத்தில் கூட இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு சைடு மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக 2 சைடுமே வெந்திருக்கு. இதை ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஃப்ளஃபி வெஜிடபிள்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.